வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் இந்த 5 to 24 வோல்ட் யூனிவர்சல் மாடுல எப்படி ஒரு எஸ்எம்பிஎஸ்ல பொருத்துவது. இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்ல இருக்க ஐசி பழுதடைந்து விட்டது, உங்களுக்கு ஐசி வந்து மார்க்கெட்டில் இல்லை, அவைலபிலிட்டி இல்லை, ஈக்குவலண்ட் ஐசியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய சுவிட்சிங் செக்ஷனை தவிர பாக்கியெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், நன்றாக இருக்க வேண்டும். அதில் எதுவும் பழுது இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துருங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த செக்ஷனோட எப்படி வேலை செய்யுதுங்கிற விதம் வந்து நம்ம பல வீடியோவில் பார்த்துட்டோம். அதனால இதில் எப்படி இதை கனெக்ட் பண்ண வருது அப்படிங்கிற அதற்காக என்னென்ன பாகங்கள் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாகங்கள்ங்கிறது மெயினாக அந்த மாஸ்பெட்டை ரிமூவ் பண்ணால் போதும். இந்த ஐசியிலேருந்து இந்த இதில் மெயின் சப்ளையில் ஹை வோல்டேஜ் சப்ளைலேருந்து இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளும் துண்டித்து விடும். வேணும்னா இந்த 1 மெகா ரெசிஸ்டன்ஸை வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது சேஃப்டிக்காக நானும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 300 வோல்ட் இதுக்குள்ளே அனுப்ப வேண்டாங்கிறதுனால. மற்றபடி நீங்கள் வேற எதையுமே டச் பண்ண வேண்டாம், இருக்கிறத அப்படியே விட்டுறலாம். இப்போ நான் எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. இப்போ நான் வந்து இந்த பாகத்தை ரிமூவ் பண்ண போறேன். பாத்தீங்களா, இந்த பாகத்தை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். டிசால்டர் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளவுதான். அதுல வந்து 3 லெக் வந்துடும். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த ரெட் ஒயர் இருக்குங்களா, அந்த ரெட் ஒயரை இந்த ட்ரெயின்ல கொண்டு வந்து கொடுக்க போறேன். இதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. ரெட் ஒயரை ட்ரெயின்ல கொண்டு வந்து கொடுக்க போறேன். இதை போல ட்ரெயின்ல கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அதற்கப்புறம் இதை நான் வந்து உங்களுக்கு வீடியோலையும் காமிக்கிறேன், பாருங்க. பாருங்க, இந்த ரெட் ஒயர் இருக்குங்களா, இந்த ரெட் ஒயரை நான் பென்ல காமிக்கிறேன். இந்த ரெட் ஒயருங்க, இந்த ரெட் ஒயரை இந்த இடத்துல இதான் மாஸ்பெட் வரக்கூடிய இடம். மாஸ்பெட் வரக்கூடிய இடம் இந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கிறோம், புரியுதுங்களா? பிளாக் ஒயரை இங்க இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரோட மைனஸ்ல கொடுத்துருக்கிறோம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், புரியுதுங்களா? கெப்பாசிட்டரோட மைனஸை கொடுத்துருக்கிறோம். கெப்பாசிட்டர் கீழே தான் அந்த அதோட 1 மெக் ரெசிஸ்டன்ஸ் வருது. அதுக்கு நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த 1 மெக் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு, ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து தொடர்பு இருக்க வேண்டாம், தேவையில்லாம அது எதுக்கு இருக்குங்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த 2 ஒயர் தாங்க கனெக்ஷன். இந்த 2 ஒயரை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் அதோட பிசிபி. நம்ம அந்த சர்க்யூட்ல காமிக்கிறேன் இன்னும் நமக்கு எப்படி வருதுங்கிறத. இப்போ பாருங்க, இந்த ரெட் ஒயரை கொடுத்தாச்சு. கருப்பு ஒயர் எங்க கொடுக்க போறேன் பாருங்க. பாருங்க, நெகட்டிவ்ல கொடுத்துருக்கோம். அது வந்து ஹாட் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க, அனலாக் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. 300 வோல்ட் சைடில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் கொடுக்கணும். ஏன்னா செகண்டரி கிரவுண்டு வேறங்க. ஸோ செகண்டரி கிரவுண்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ப்ளூவும் எல்லோவையும் கொண்டே கொடுக்க போறோம். இதை கொடுக்கலன்னா இது ரெகுலேட் இல்லாம மேக்ஸிமம் வோல்டேஜை வெளியில கொடுத்துரும். அதனால இதோட ஃபீட்பேக்கை கொண்டு போய் இங்க இருக்க பிளஸ் மைனஸ்ல கொடுக்க போறோம். எப்படி கொடுக்குறோம் பாருங்க. முதல்ல எல்லோ ஒயரை கொண்டு போய் பிளஸ்ல கொடுத்துரும், நேர பிளஸ்ல கொண்டு வந்து கொடுத்துரும், புரியுதுங்களா? இருக்கிறதுல ஹை வோல்டேஜ்ல இருக்கிற பிளஸ்ல கொடுங்க, ஓகே? ஸோ இப்போ அதுக்கப்புறம் கிரீன் ஒயர், சாரி ப்ளூ ஒயர். ப்ளூ ஒயர் வந்து எங்க கொடுக்கணும், மைனஸ்ல கொண்டே கொடுக்கணும். பிளஸ் மைனஸ் இந்த கெப்பாசிட்டரோட பிளஸ் மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா கூட போதும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து அதை தான் பண்ணியிருக்கோம். நம்ம நான் ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து மைனஸுங்க, இதை வந்து மைனஸ்ல கொடுத்துருக்கோம், இதை வந்து நம்ம பிளஸ்ல கொடுத்துருக்கோம், புரியுங்களா? இதை வந்து பிளஸ்ல கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலா பிளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் கொடுத்துருக்கிறோம். இது வந்து ஒரு 220 ஓம்ஸ், ஒரு 3 வாட் ரெசிஸ்டன்ஸ், 2 வாட் ரெசிஸ்டன்ஸ். இது எதற்காகனா நம்ம ஓப்பன் சர்க்யூட்டை வச்சு தான் இந்த செட்டிங் செட்டப் பண்ணணும். நீங்க லோடு எதுவும் கொடுக்கலன்னா நீங்க வோல்டேஜ் கரண்ட் இது எடுக்காது, மினிமம் கரண்ட்லயே நிற்கும். அதனால ரெகுலேட் பண்ண முடியாது. இந்த வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே வேரி ஆகிட்டே இருக்கும், ஸ்டெடியா இருக்காது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா லோடு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதனால நம்ம இதை முதல் செட்டப் பண்ணும்பொழுது ஒரு 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸை நீங்க அதுல போட்டுக்கணும். இது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 220 ஓம்ஸை +2 மைனஸ் கனெக்ட் பண்ணுங்க, ஒரு 2 வாட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்க செட்டப் பூரா முடிச்சிருங்க, ட்ரையல் பாத்துருங்க. இதை போல இருக்கும். இப்ப பாருங்க, இதுல 4 ஒயர் தான் சொன்னோம், இது 4 ஒயர் மாடல், அதனால கொடுத்துருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டே நம்ம இதுல பயன்படுத்தியிருக்கோம். இது பயன்படுத்த தேவையில்லைன்னா இதுல இருக்கக்கூடிய ஆட்டோ கப்ளர்ல இருந்து இதுல எடுத்துக்கலாம். இந்த செக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதோட இன்புட்ல வந்து இந்த ஆட்டோ கப்ளர் இருந்து கொடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இதுலயுமே இருக்கு. இந்த சொன்ன இல்லைங்களா, இதுதான் வந்து வேரியபிள் ஜீனோடையோடு, இங்க வேரியபிள் ஜீனோடையோடு இதுல இருக்கு. ஸோ இப்போ நான் இதுல இருக்கிறத எடுத்திருக்கேன். காரணம் என்னன்னா இதுல அட்ஜஸ்டபிள் இருக்கு. அதனால நமக்கு தேவையான வோல்ட்டை பர்க்காவா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி எடுக்கிறது தான் பெட்டர். ஆனா சில மாடல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல இருந்து எடுத்திருக்காங்க, அது அவங்களோட விருப்பம்.
நீங்க அதனால கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுக்கணும். அதையும் நான் காமிக்கிறேன், எப்படி எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம இதுக்கு ஹீட் சிங்க் போடல, ஜஸ்ட் ட்ரையலுக்காக தான் பாக்குறோம், லோடு எதுவும் கொடுக்கல. ஸோ இது நீங்க எல்லாம் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் இது எடுத்துடலாம், எடுத்துட்டு நீங்க வந்து சிஸ்டத்துல கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பவர் சப்ளை வந்து இதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் நம்ம எடுத்திருக்கோம், ஃபியூஸ் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த போர்டு வந்து ஒரு ஸ்கிராப் போர்டுல இருந்து எடுத்தது. ஸோ இதுல நிறைய பாகங்கள் போயிருந்தது. இதுல வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போயிடுச்சு, அதற்கப்புறம் ஃபியூஸ் போயிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய டயோடு எல்லாம் அவுட் டிசியில் இருக்கக்கூடிய 3 டயோடுமே போயிடுச்சு. நான் வேற டயோடு இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பாருங்க, வேற டயோடு போட்டிருக்கேன். கப்பாசிட்டன்ஸ் வந்து எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன். மற்றபடி மற்ற பாகங்கள்லாம் ஒழுங்கா இருக்கு. அதனால எந்த ஒரு பாகம், நிறைய லூஸ் கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே நம்ம ட்ரை சால்டர் பூரா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த போர்ஷன்ல டிசி லிங்க் பூரா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னன்னா ஸ்னப்பர் சர்க்கியூட். ஸ்னப்பர் சர்க்கியூட் பல வீடியோல பார்த்திருக்கோம், அதை நம்ம பழசே யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? பாக்கி பாகங்கள் பூரா இப்ப நம்ம துண்டிக்கப்பட்டு விட்டது, அதுவே தான் இருக்கு, பட் நம்ம பயன்படாமல் இருக்கு. புரியுதுங்களா? ஐசி கூட நான் ரிமூவ் பண்ணல, எதுவுமே ரிமூவ் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. 4 ஒயர் தாங்க, இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, 4 ஒயர் தான். இப்போ இந்த கனெக்ஷன் கொடுத்து நம்ம இதை வந்து இப்படி போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சப்ளை வந்து ஒரு சீரிஸ் லேம்ப் வழியா கொடுத்துருக்கோம். ஒரு சேஃப்டிக்காக எப்போதுமே சீரிஸ் லேம்ப் வழியா கொடுக்க பழகிக்கிங்க. ஓகேங்க, இப்போ நம்ம சீரிஸ் லேம்ப் வழியா கொடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடியதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேரி பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு மல்டிமீட்டரையும் கனெக்ஷனில் கொடுத்து வச்சுக்கலாம். அப்போதான் நமக்கு வந்து அந்த வோல்டேஜ் வேரி ஆகிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் வந்து இங்கே இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளஸுக்கு மைனஸ்க்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம், அதனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா இது ஆட்டோ தான், அதனால நமக்கு வந்து எளிதாக அதோட வோல்டேஜ் காமிச்சிடும். இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை கூட நம்ம இப்படி பிடிச்சிட்டு ட்ரையல் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்ளை கொடுக்க போகிறேன். சீரிஸ் லேம்பில் எப்போதுமே கொடுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி. இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணும் பொழுது இங்கே வந்து உங்களுக்கு ரெட் லைட் எரியணும். புரியுங்களா? பாருங்களா, ரெட் லைட் வந்துருச்சு. வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு? 14.4 வோல்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதில் இருக்கக்கூடிய சப்ளையை சேஞ்ச் பண்ண போறேன். இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். பாருங்க, தெரியுதுங்களா? 5 வோல்ட் வரை வருங்க மினிமம். பாருங்க, 4.59 வருது. அதே மாதிரி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வோல்ட் கிட்ட போகுது. லோடு கொடுத்து இல்லை, நம்ம லோடு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தான் ஸ்டெடியா இருக்கு. சரிங்களா? 24 வைக்கிறேன். ஓகே, எக்ஸாக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாருங்க. ஓகே, சரிங்களா? ஸ்டெடியா இருக்கு பாருங்க. நம்ம லோடு கொடுத்துருக்கோம், 220 ohms லோடு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப எளிதாக 4 ஒயர்களை கொண்டு ரொம்ப எளிதாக இதே பவர் சப்ளையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எதுவுமே இதில் வந்து வேற பாகங்களை ரிமூவ் பண்ணலை. அதில் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட்டை மட்டும்தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட் ஸ்டார்ட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஒரு சேஃப்டிக்காக. மற்றபடி நான் இதில் இருக்கக்கூடிய ஆன்போர்டுன்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் இதையே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதையே பயன்படுத்துங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளருக்கு இதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குறது தப்பு ஒன்றும் கிடையாது, பட் இதுலேயே நமக்கு வந்து வேரியபிள் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லை ஒரு லாக் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஏதாவது சொல்லி க்ளூ போட்டு லாக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்க, இப்போ பாருங்க, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 0 ஆகிடுது. இப்போ நீங்கள் திருப்பி ஆன் பண்ணீங்கன்னா அதே வோல்டேஜ் வந்துடும். கிளியராக இருக்குங்களா? பாருங்க, அது வோல்டேஜ் சென்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோ வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு திடீர்னு வோல்டேஜ் பார்ப்போம், திடீர்னு கண்டினியூட்டி பார்ப்போம், ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம், டயோடு பார்ப்போம், கெப்பாசிட்டர் பார்ப்போம். ஸோ இப்போ ஆட்டோவில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணிக்கும். நம்மளும் மேனுவலாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நல்ல மல்டிமீட்டர் தான். இதில் 2-3 மாடல் வருது, இதில் பார்த்துக்குங்க. சரி, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன், இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இதில் வந்து என்னன்னா, இந்த போர்டை நான் போட்ட உடனே வேலை செய்யலைங்க.
இந்த போர்டை போட்ட உடனே வேலை செய்யல. என்னாச்சு, இதுல இருக்கு பாத்தீங்களா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பின்னாடி நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த 220 ohms இங்க இருந்தது. இது வந்து ஆக்சுவலா 2.2 ohms தான் இருக்கணும். ஒரிஜினல் டிராயிங்ல நம்ம போட்டது 2.2 ohms தான் இருக்கணும். 220 ohms எல்லாம் போடக்கூடாது. அப்ப நம்ம 220 ohms அவங்க வந்து வந்த போர்டுலயே 220 ohms போட்டுட்டாங்க. ஸோ இது ரொம்ப நேரமா எனக்கு இது வந்து வோல்டேஜ் ஒரு 3 வோல்ட்டுக்கு மேலே எனக்கு அவுட்புட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்துட்டு ஒரு பழைய போர்டில் கம்பேர் பண்ணி பார்க்கல இது 2.2 ohms தான் போட்டிருந்தாங்க. நான் இப்போ அந்த போர்டுலேருந்து கலட்டி இதில் போட்டேன். இங்கே இதுலேருந்து கலட்டின 220 ohms எனக்கு இங்கே லோடுக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் பெர்ஃபெக்டாக வேலை செய்யுதுங்க. இல்லாட்டி இந்த போர்டை நீங்கள் வாங்கின உடனே யூஸ் பண்ணுவீங்க, போர்டு சரியில்லை ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஓகே, போர்டு வந்து ரொம்ப விலை இல்லை, ஏன்னா இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு 2 hours நீங்கள் ஏர்ன் பண்ணுற டைம் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா? அதனால நீங்கள் மாற்றுறது தப்பு இல்லை. பட் டைம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து எளிதாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதற்காக சின்ன ஒரு ஹிண்ட்டு நான் ஃபேஸ் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து ஆப்டோ கப்ளர் வழியாக எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆப்டோ கப்ளர் வழியாக கொடுக்க போகிறோம். ஆப்டோ கப்ளர் வழியாக கொடுக்கும்பொழுது இந்த ஆப்டோ கப்ளரை ரிமூவ் பண்ணிடுங்க. இதே ரிமூவ் பண்ணிடணும். இருக்கக்கூடிய மாஸ்பெட்டை ரிமூவ் பண்ணுங்க. மாஸ்பெட்டுக்கு நீங்கள் எப்போதும் போல ட்ரெயினில் கனெக்ஷன் கொடுத்துருங்க, மைனஸில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த 2 எடுக்கிறீங்க இல்லையா, இந்த 2 வயர் இனிமேல் பயன்படாதுங்க. இந்த மஞ்சள் வண்ணமும் பூதா வண்ண வயரும் பயன்படாது. இந்த ஆப்டோ கப்ளர்லேருந்து 2 வயர் எடுக்கணும். இந்த வயரை வேணும்னா நீங்கள் டிசால்டர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆப்டோ கப்ளர்லேருந்து 2 வயர் எடுக்கணும். இப்போ பாருங்க, காமிக்கிறேன். முதல்ல ஆப்டோ கப்ளர் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு 1, 2 அங்கே பின் ஆப்டோ கப்ளர் கூடிய 1, 2 பின்ன இதில் வந்து கொடுத்துருங்க. இதில் 1, 2 இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டீங்கன்னா இங்க இந்த ஆப்டோ கப்ளர் வேலை செய்யாது, இந்த ஆப்டோ கப்ளர் வேலை செஞ்சு இது உள்ள போயிடும். இது மாதிரி கொடுக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய பாகங்களை நீங்க ரிமூவ் பண்றது பெட்டர். இல்ல நீங்க ரிமூவ் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்டோ கப்ளரை 2 லெக்கை மட்டும் டீசால்டர் பண்ணி தூக்கி விட்டுருங்க. புரியுதுங்களா? இந்த 2 பின்னை வந்து டீசால்டர் பண்ணி இந்த ஆப்டோ கப்ளரை செங்குத்தாக தூக்கி விட்டுருங்க. அப்புறம் இந்த ஒயரை பற்ற வச்சுக்கணும். இப்படிதான் எல்லாரும் பண்றாங்க. ஸோ அந்த மெத்தட்ல நீங்க இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனா இது என்ன பொறுத்தவரை இது தேவையில்லை. பட் நீங்க வேணும்னா எனக்கு இந்த மாதிரி மாடல் வேண்டாம், எனக்கு இங்க இருக்கிற மெயின் போர்டில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரே எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா கொடுத்துருவோம். மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. இதுல பாருங்க, மேல பாத்தீங்கன்னா 2.2 ohms ஒரிஜினல் இருக்கு. ஆனா எனக்கு வந்து 220 ohms கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, இது போட்டோ வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணது தான். இதை பாருங்க 2.2 ohms கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கூட மிஸ்டேக் வருங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க இந்த வீடியோல ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுங்க. ஹீட் சிங் மட்டும் மறந்துடாம போட்டுருங்க. ப்ராப்பரா இதை எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. லூஸா எங்கேயும் வச்சு வேற ஷார்ட் சர்க்யூட் ஆக வேண்டாம். மற்றபடி இந்த போர்டு வந்து ரொம்ப உபயோகமான போர்டு தான். உங்களோட டைமை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். ஸ்பேருக்காக தேட வேண்டாம். நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பவர் சப்ளை எஸ்எம்பிசில வந்துச்சுன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. டக்குன்னு இந்த மாஸ்பெட்டை கழட்டி விட்டுட்டு இந்த போர்டை போட்டு வேலையை முடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப எளிதாக இருக்கும். டைம் இருந்ததுன்னா நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்க. இது வந்து 4 வயர் மாடல், இதில் 5 வயர் மாடலும் வருது. நம்ம அதையும் அடுத்த வீடியோவில் இதே போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? டைம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை நம்ம பல வீடியோக்கள் வந்து நம்ம கண்டென்ட்ஸ் வந்து இருக்கு, அதை நேயர்கள் கேட்ட விருப்பப்பட்ட வீடியோஸை. ஸோ அப்போ நம்ம அதை போட்டுட்டு வேணும்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் அந்த 5 வயர் சிஸ்டத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்லலாம். 5 வயர் வேற ஒன்றும் இல்லைங்க, இதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வைண்டிங்கை பயன்படுத்திக்குவாங்க. அதனால இந்த ஆக்சிலரி வைண்டிங்ல டயோடு வருது இல்லைங்களா, இங்கிருந்து சப்ளை எடுப்பாங்க. இந்த ஐசியை கழட்டணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த ஐசியை கழட்டினா தான் அது செய்ய முடியும். இந்த ஐசியை கழட்டிட்டு இங்கிருந்து வரக்கூடிய சப்ளையும் நம்ம எடுத்துக்கணும். அதற்கப்புறம் இங்கே மேலே வந்து 300லேருந்து ஒரு சப்ளை எடுக்கணும். அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கிற ட்ரெயினில் ஒரு சப்ளை கொடுக்கணும். இங்கே நம்ம ஆப்டோ கப்ளரில் 2 கொடுக்கணும். ஸோ மொத்தம் 5 வயர். ஒரே ஒரு வயர் எக்ஸ்ட்ராங்க. இந்த ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து வரக்கூடிய சப்ளையை நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும்தான் டிஃபரன்ஸ். நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 2 வைண்டிங்கையும் பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, மேலே இருக்க வைண்டிங் மட்டும் தான் பயன்படுத்திருக்கோம், கீழே இருக்க வைண்டிங்கை நம்ம பயன்படுத்தலை. ஆனால் இந்த போர்டை பயன்படும் பொழுது எதற்காக நம்ம அந்த போர்டு போகணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இந்த போர்டே உங்களுக்கு வசதியாக இருக்குது. இதை விட சின்னதாக வேணும், இடம் பத்தலை, இந்த போர்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த போர்டு போய்க்கலாம். எது வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க. 2மே வந்து உபயோகமான போர்டு தான். புரியுதுங்களா? ஸோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நண்பர்களே. புதிய ஒரு வீடியோக்கள், ஒரு கான்டென்ட்டோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.